இல்லை ஹோம்ஒர்க் பண்ணியால 2 நாள் இருந்தது. நான் ஹோம்ஒர்க் பண்ணல. நீ பண்ணியால? நான்லாம் பண்ணிட்டேன், நீ தான் பண்ணாமல் வந்திருக்க. சார்ட்ட அடி வாங்க போகிறப்போ. நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன். நேற்று நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன். இது தோப்பில் தேங்காய் நொங்கு அதெல்லாம் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன். நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். வீட்டில் இருந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். சார் வராருல, இவர் வேற வந்துட்டாரு. என்ன செய்ய போறா தெரியலையா? ஐயோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எல்லாம் உட்காரு. பயத்துல ஆய் வந்துரும் போல இருக்கு. எவனும் ஹோம்ஒர்க்கை பத்தி கேட்டக்கூடாது. கடவுளே நீ. சரி, இப்போ அடுத்த சாப்டர் நடத்த போறேன். எல்லாம் புக் எடுத்து ரெடியா வைங்க. நான் முக்கியமான கொஸ்டின்லாம் குறிச்சு தரேன். அதை நோட் பண்ணிக்கிடுங்க. சரியா? சார். என்ன ரோகன், என்ன வேணும்? சார் நீங்க ஹோம்ஒர்க்கே கேட்கல சார். இல்லை சும்மா இருக்க மாட்டியாலா? அவருக்கு ஹோம்ஒர்க்கவே நான் விட்டுட்டு தான்மா அடிச்சு விடுவாரு. என்ன செய்யன்னு இருக்கேன். சரி சும்மா இரண்டா சார். 2 நாள் லீவ் இருந்ததுல்ல, ஹோம்ஒர்க் எழுத வேண்டியதானே. அடி வாங்கி சாவி. எனக்கெல்லாம் தெரியாது. கை கீழே போட்டு உட்காரு. டேய், எல்லாம் ஹோம்ஒர்க் நோட் எடுத்துட்டு வாங்க. ஏய் தமிழ், ஏன் எந்திரிச்சு நிக்க? சார் நான் ஹோம்ஒர்க் பண்ணல சார். 2 நாள் லீவ் இருந்ததுல, இங்க மாடு மேய்க்கால போனேன். ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதான்ல. ஹோம்ஒர்க் பண்ணாம உனக்கு என்ன வேலை? சார் நேற்று நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன் சார். அதனால தான் ஹோம்ஒர்க் பண்ணலை. அப்ப முந்தானத்து என்ன பண்ண? சார் அதுக்கு முந்தின நாள் எனக்கு காய்ச்சல் சார். காரணம் எதுக்கு எடுத்தாலும் காரணம் சொல்லி சமாளிச்சிடலாம்னு நினைக்கியோ? வெளியில போயிட்டு நாளைக்கு வரும்போது உங்க அம்மா கூட்டு வர. சார் 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 அம்மாலாம் கூப்பிடாதீங்க சார். நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலன்னா நீங்கள் என்னன்னாலும் செஞ்சுக்கோங்க சார். அடிக்கனாலும் செஞ்சுக்கோங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு வரும்போது உங்க அம்மாவோட தான் வரணும். சார் வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் சார். வெளியில போ. நம்மளை மட்டும்தான்ப்பா ஈஸியாக வெளியே அடித்து பற்றிடுதாங்க. இதை எங்கள் அம்மாட்ட சொன்னால் எங்கள் அம்மா வேற தாண்டவாடுவா. அதை எப்படி சமாளிக்குன்னு தெரியலையே. வெளியே வந்ததே அந்த கேண்டீனில் ஏதாவது வாங்கி தின்னோம். ஐயே இவர் வேற வராரே. எப்படி இந்த ஒட்டகஜம்கிட்ட இருந்து தப்பிக்க? டேய், ஏன் கிளாஸ் டைம்ல வெளியில நிக்க? சார் ஹோம்ஒர்க் பண்ணல சார். அதனால சார் வெளியே விட்டாங்க சார். எதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணாம வந்த? அதான் 2 நாள் லீவ் விட்டுருந்ததுல. சார் நேற்று நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன் சார். அப்போ வெளியில் நில்லு. சார் என்ன பனிஷ்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணு. வாலே வா. ஹோம்ஒர்க் முடிச்சிருந்தா அந்த நிலமை தேவையா உனக்கு? ரொம்ப பெருசாக சம்சாங்கிட்டா வா. இங்கே இதில் இரு. வீட்டில் போய் அடி வாங்கங்களா, உடம்புல தெம்பாங்களா? என்னவோ. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.